1 kg Jeera Samba rice and 1 kg mutton வச்சு செஞ்சது தான் இந்த ஒரு பிரியாணி. ஸோ இதில் வந்துட்டு கம்ப்ளீட்டான மெஷர்மெண்ட் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதையே ஃபாலோ பண்ணிங்கன்னா வீட்லேயே உங்களுக்கு வந்துட்டு ஹோட்டல் ஸ்டைலில் பிரியாணி செய்யலாம். ஸோ இதில் வந்துட்டு 400 கிராம்ஸ் ஆனியன், ஆயில் வந்துட்டு 200 ml, அதுக்கப்புறம் பட்டை, லவங்கம், ஏலக்காய், கரம் மசாலா ஐட்டம்ஸ் இது எல்லாமே ரெண்டு எடுத்து போட்டிருக்கேன். ஸோ இது வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஹை ஃப்ளேமில் நீங்கள் வந்துட்டு குக் பண்ணணும். ஏன்னா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்துட்டு இந்த ஒரு ஆனியனை பண்ணணும். ஸோ அரௌண்ட் 10 to 15 மினிட்ஸ் இது எடுக்கலாம். பட் எக்ஸாக்டாக கோல்டன் ப்ரௌனில் நீங்கள் வந்துட்டு இதை வந்துட்டு ஸ்டாப் பண்ணணும். ஏன்னா ஒன்ஸ் அதுக்கப்புறம் தீஞ்சிடுச்சுன்னா இது வந்துட்டு நல்லா இருக்காது. ஸோ அந்த ஒரு கசப்பான தன்மை இதில் வந்துடும். ஸோ கோல்டன் ப்ரௌன் நிறைய ஆனியன் வந்து கோல்டன் கலரில் ஆகிட்டுருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த ஒரு கோல்டன் ப்ரௌன் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஃப்ளேமை வந்துட்டு லோ பண்ணிக்கலாம். ஸோ இங்கேருந்து வந்துட்டு நம்ம ஒரு ஐட்டமாக ஆட் பண்ணிகிட்டே போவோம். ஸோ ஒரு 1/4 கட்டு புதினா, அதாவது நம்ம கையில் பிடிக்கிற அளவுக்கு ஒரு கப் அளவுக்கான புதினா. ஸோ இதை போட்டு வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் அரௌண்ட் ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு. ஸோ ஒன்ஸு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமும் ஸோ அதே மெஷர்மெண்ட்டில் நம்ம வந்துட்டு கொத்தமல்லி ஆட் பண்ணணும். ஸோ நல்லா ரெண்டுத்தையுமே வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அப்போவே ஓரளவுக்கு பிரியாணியோட வாசனை வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணலாம். ஸோ இதில் வந்துட்டு நம்ம கண்டினியூஸாக ஒரு ஐட்டமாக ஆட் பண்ணிகிட்டே போகும். அதனால தான் இதை வந்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுறோம். ஏன்னா அப்போ தான் தீயாமல் நல்லா செய்யலாம். ஸோ 150 கிராம்ஸ் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். ஸோ ரெண்டுமே சேர்த்து 150 கிராம் தான். ஸோ இதையும் போட்டு ஒரு நிமிஷத்துக்கு நீங்கள் இதே ஃப்ளேமில் மிக்ஸ் பண்ணுங்கள். கம்ப்ளீட்டாக லோ வைக்காதீங்க, லோ டு மீடியம். ஸோ இதுக்கு நடுவில் ஒரு ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். ஒரு நிமிஷம் போதும், பச்சை வாசனை போகிறதுக்கெல்லாம் வெயிட் பண்ணாதீங்க. ஏன்னா இதில் வந்துட்டு நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணிகிட்டே போவோம். ஸோ அதில் இதுவும் குக் ஆகிடும். ஸோ ஒரு நிமிஷத்துக்கு இது ஆனதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு 15 கிராம்ஸ் ரெட் சில்லி பவுடர். ஸோ சில்லி பவுடர் போட்டதுக்கப்புறம் கர்டும் ஒரு 200 கிராம்ஸ் அப்போவே போட்டுக்கோங்க. ஸோ இதையும் நல்லா போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுவும் அகெயின் அதே ப்ராசஸ் தான். ஸோ ஒரு நிமிஷத்துக்கு நீங்கள் வந்துட்டு இதை நல்லா கலருங்க. நல்லா மசாலாலாம் ஆட் ஆகும். நான் வந்துட்டு வீடியோவில் 4 க்ரீன் சில்லிஸ் யூஸ் பண்ணியிருப்பேன். பட் நீங்கள் வந்துட்டு 6 to 7 யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நான் வந்துட்டு இதுக்கப்புறம் காரம் பத்தலைன்னு மறுபடியும் ஆட் பண்ணேன். அதனால் நான் இப்போவே சொல்லிடுறேன். ஸோ மீடியம் சைஸில் 6 to 7 யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ஹோட்டல் ஸ்டைல் அளவுக்கு ஸ்பைசஸ் கரெக்டாக இருக்கும். ஸோ சால்ட் வந்துட்டு கரெக்டாக 50 கிராம்ஸ் போட்டுக்கோங்க. இது வந்துட்டு ரைஸ் ஆட் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு உப்பு கரைக்கலாம். பட் ஒன்ஸ் ரைஸ் ஆட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ சால்ட்டும் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு நிமிஷம். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ஃப்ளேமை ஹை பண்ணிக்கோங்க. ஃப்ளேமை ஹை பண்ணிவிட்டு நீங்கள் 400 கிராம்ஸ் தக்காளி. ஸோ இது வந்துட்டு நாட்டு தக்காளியை யூஸ் பண்ணிங்கன்னா அதுலேயே புளி பேலடாக வந்துடும். அப்படி இல்லைனா நீங்கள் வந்துட்டு செப்பரேட்டாக ஒரு லெமன் கூட ஆட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் இதே ஹை ஃப்ளேமில் இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா தக்காளியெல்லாம் குழைய ஆரம்பிக்கும். ஸோ ஒன்ஸ் 2 மினிட்ஸ் நீங்கள் பண்ணதுக்கப்புறம் டொமேட்டோ வந்துட்டு இந்த ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்துடும். ஸோ மசாலா வந்துட்டு இப்போ பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இந்த ஒரு இடத்துல நீங்கள் வந்துட்டு அரௌண்டு 750 கிராம்லேருந்து 1 kg. ஸோ இதுக்குள்ளே மட்டன் வந்துட்டு நீங்கள் எந்த ஒரு கிராமில் வேணால் வச்சுக்கோங்க. ஸோ அதை வந்துட்டு க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்துட்டு அதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். ஸோ மட்டனை போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ நல்லா மசாலா வந்துட்டு கறியில் இறங்குற அளவுக்கு அரௌண்டு 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷத்துக்கு கூட மிக்ஸ் பண்ணுங்கள். இது எல்லாமே ஹை ஃப்ளேமில் இருக்கணும். இந்த ஒரு டைமில் நீங்கள் வந்துட்டு ஒரு 800 mlக்கு தண்ணி செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஒரு லிட்டர் பாட்டிலில் நீங்கள் ஒரு முக்காக்கு மேலே நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ 800 ml வாட்டர். ஸோ இது ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். ஒன்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கலரி விட்டுட்டே இருங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஒழுங்காக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு அதே ஹை ஃப்ளேமில் இதை லிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம மறுபடியும் ஹை ஃப்ளேம்லேயே கம்ப்ளீட்டாக குக் பண்ணணும். ஸோ அப்போ தான் இந்த மட்டன் வந்துட்டு நல்லா பாயில் ஆகும், மசாலாவும் நல்லா இறங்கும். ஸோ தண்ணியில் வந்துட்டு இந்த மட்டனோட நல்லா மசாலா ஸ்பைசஸ் எல்லாமே இறங்கும். ஸோ இந்த 5 மினிட்ஸ் டியூரேஷனில் கூட நடுவில் ஓப்பன் பண்ணி நீங்கள் கலரி விடுங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். ஸோ இந்த ஒரு டைமில் நீங்கள் வந்துட்டு ஜீரக சம்பா ரைஸை ஒரு 3 டைம்ஸ் வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கோங்க. ஏன்னா ஜீரக சம்பா ரொம்ப நேரம் ஊறக்கூடாது. அதனால தான் நம்ம வந்துட்டு இந்த ப்ராசஸை இந்த டைமில் பண்ணுறோம். 5 மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் ஓப்பன் பண்ணுங்கள். ஒன்ஸ் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஸோ அடி பிடிச்சிருந்தால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, செக் பண்ணி பார்த்துட்டு ஸோ மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லிட்டு க்ளோஸ் பண்ணுங்கள். லிட்டு க்ளோஸ் பண்ணி 15 நிமிஷத்துக்கு ஸ்லோ குக் ஆகணும். ஏன்னா ரைஸ் ஆட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்துட்டு மட்டன் பாயில் ஆகியிருக்கணும். ஸோ மட்டன் குக்காக இல்லைனா நம்ம ரைஸ் போட்டதுக்கப்புறம் மட்டனோட பாயிலிங் ஸ்பீடு வந்துட்டு கொஞ்சம் குறைஞ்சிரும். ஸோ ரைஸே பாயில் ஆகிட்டால் கூட உங்களுக்கு மட்டன் வந்துட்டு ரொம்ப நரம்பாக இருக்கும். ஸோ 15 மினிட்ஸ்க்கு கம்ப்ளீட்டாக இதை வந்துட்டு குக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமும் கூட மட்டன் பாயில் ஆகலைன்னா நீங்கள் இன்னும் கூட இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள்.
ஸோ 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் மட்டன் வந்துட்டு பாயிலாக இருக்க பாருங்கள். அப்படி இல்லைனா இன்னும் கொஞ்சம் நேரம் ஸ்லோ குக்லேயே குக் பண்ண விடுங்க. ஸோ ஒன்ஸ் அதுக்கப்புறம் உப்பு காரம் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. உப்பு வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே உப்பாக தெரியும். ஏன்னா ரைஸ் வந்துட்டு நம்ம இன்னும் ஆட் பண்ணல. காரம் வந்துட்டு உங்களுக்கு தொண்டை லைட்டாக எரியும். ஸோ அப்படி இருந்தால் தான் ஸ்பைசஸ் வந்துட்டு ரைஸ் போட்டதுக்கப்புறம் கரெக்டாக மேட்ச் ஆகும். ஸோ இந்த ஒரு ஸ்டேஜில் நீங்கள் வந்துட்டு ரைஸை மிக்ஸ் பண்ணலாம், இந்த எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா. அப்படி இல்லைன்னா உப்பு காரம் இதெல்லாமே நீங்கள் ஆட் பண்ண வேண்டியது வரும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ரைஸ் வந்துட்டு போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பிரியாணிலேயே டிஸ்ட்ரிக்ட்டு ஸ்டேட்டுக்கு ப்ராசஸ் மாறலாம். பட் மேஜராக 2 வகையான பிரியாணி இருக்குது. ஒன்று வந்துட்டு ஹாஃப் குக்டாக ரைஸ் பண்ணி நம்ம கறி மேலே போட்டு தம்மில் விடுவோம். இது வந்துட்டு ரைஸை டைரெக்டாக அப்படியே மசாலாவில் போட்டு மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஸோ 2மே நல்லா தான் இருக்கும். பட் அதில் வந்துட்டு என்னென்னா நம்மளுக்கு நிறைய கன்ஃப்யூஷன் இருக்கும். ஏன்னா ரைஸ் வந்துட்டு எவ்வளோ நேரம் ஹாஃப் பாயில் பண்ணணும், ஏன்னா ஒரு ரைஸ்க்கும் ஒரு மெஷர்மெண்ட் இருக்கும். இதில் அந்த அளவுக்கு ஒரு கன்ஃப்யூஷன் இருக்காது. இன்னொன்று இதில் வந்துட்டு எல்லா மசாலாவும் ரைஸில் டைரெக்டாக இறங்கும். அதில் வந்துட்டு நீங்கள் மசாலா தனியாக இருக்கும், ரைஸ் மேலே இருக்கும். அந்த ஸ்டீம்லேயே வந்துட்டு ரைஸுக்கு மசாலா போகும். ஸோ அதை வந்துட்டு எக்ஸாக்டாக பண்ணணுன்னா நீங்கள் லார்ஜ் ஸ்கேலில் பண்ணும்போது தான் அந்த ஒரு ப்ராசஸ் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வீட்டில் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த ஒரு மெத்தடையும் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரியாணி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் கலர தண்ணி வந்துட்டு திக்னஸ் உங்களுக்கு தெரிய வரும். திக்னஸ் வந்துட்டு இப்போ கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்கும். ஸோ ரொம்ப டைட்டாக உங்களுக்கு கலர்றது கூட கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த ஒரு ஸ்டேஜில் என்னன்னா தண்ணி பாயில் ஆக ஸ்டார்ட் பண்ணும். ஓரளவுக்கு பபுள்ஸாக வரும். ஸோ இதை வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா உடனே நீங்கள் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணலாம். ஸோ மூடி போட்டு க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ரைஸ் ஆட் பண்ணதால் இப்போ ஒரு தடவை நீங்கள் உப்பு காரம் டேஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ உங்களுக்கு அது பர்ஃபெக்டாக இருக்கும். அப்படி இல்லைனா உப்பு போட்டு இன்னொரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம லிட் க்ளோஸ் பண்ணணும். ஒரு 2 மினிட்ஸுக்கு ஹை ஃப்ளேமில் விடுங்க. அதுக்கப்புறம் 15 நிமிஷம் லோ ஃப்ளேம் தான். 15 நிமிஷத்து 20 நிமிஷம் கூட நீங்கள் லோ ஃப்ளேமில் விடலாம். பட் இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கூட நீங்கள் அரௌண்ட் ஒரு 10 நிமிஷம் அந்த தம்முலேயே விடணும். அப்போ தான் ஃப்ளேவர் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு டைரெக்டாக இதை சர்வ் பண்ணலாம். ஸோ நான் வந்துட்டு ஒரு ப்ரொஃபஷ்னல் ஷெஃபோ குக்கோ இல்லை. ஸோ இதில் வந்துட்டு சில மிஸ்டேக்ஸ் இருக்கலாம். பட் ஸ்டில் பிரியாணி ரொம்பவே நல்லா வந்துச்சு. ஸோ அதனால தான் இந்த ரெசிபியை நான் போடணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.